அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு சக்தி டிவியின் மக்கள் சக்தி மெய்நிகர் பள்ளி நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. காபோத சாதாரணதர மாணவர்களுக்குரிய விஞ்ஞான பாடத்தின் மீட்டல் வகுப்பு நிகழ்ச்சியோடு கலந்து கொள்கின்றேன். அந்த வகையில் சென்ற வாரத்தில் நேர்கோட்டு இயக்கம் பற்றி சில விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம். அதனோடு தொடர்பாக சில பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அதாவது கடந்த கால வினாக்களை நாங்கள் மீட்டிருந்தோம். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் நிகழ இருக்கின்றது. ஆரம்பத்தில் நாங்கள் நேர்கோட்டு இயக்கம் தர 10 நீங்கள் அலகு 2 பௌதியவியல் சார்ந்த விடயங்களான நேர்கோட்டு இயக்கம் பற்றிய விடயத்தில் இயக்கம் என்பது ஒரு நேரத்துடன் ஒரு பொருளின் அமைவில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாங்கள் நேர்கோட்டு இயக்கம் என குறிப்பிடப்பட முடியும். அந்த வகையில் அந்த நேர்கோட்டு இயக்கத்தில் நாங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம். ஆரம்பத்தில் கணியம், நாங்கள் சாதாரணமாக பௌதியவியலில் கணியங்கள் என குறிப்பிடப்படும் போது அங்கு 2 விதமான கணியங்கள் நாங்கள் அவதானித்திருந்தோம். அதாவது பௌதிய கணியங்களை நாங்கள் எண்ணிக்கணியம், அதே நேரத்தில் காவி கணியம் என குறிப்பிடப்பட முடியும். அந்த எண்ணிக்கணியம் என்பது பருமன் மட்டும் கொண்ட கணியங்களாக எண்ணிக்கணியங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். உதாரணமாக தூரம், கதி, நேரம், வெப்பநிலை போன்றன அங்கு எண்ணிக்கணியமாக காணப்படுகிறது. அதே மாதிரி காவி கணியம், பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்களை நாங்கள் காவி கணியங்கள் என குறிப்பிட்டிருந்தோம். உதாரணமாக ஆர்முடுகள், அமர்முடுகள், வேகம், இடப்பெயர்ச்சி ஆகியன ஒரு காவி கணியமாக கருதப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் தூரம், இடப்பெயர்ச்சி ஆகிய விடயங்களை கற்று அதன் பின்னர் கதி, வேகம் ஆகிய விடயங்களை கற்றிருந்து அதன் பின்னர் ஆர்முடுகள், அமர்முடுகள், அதே சமயத்தில் இடப்பெயர்ச்சி நேரவரைவு, வேக நேரவரைவு, அதன் தொடர்ச்சியாக புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஆகிய விடயங்களை கற்று பல்வேறு காபோத சாதாரணதர பரீட்சைக்கு வினவப்பட்ட வினாக்கள் பற்றிய விடயங்களையும் நாங்கள் அறிந்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு வினா இப்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு மின் உயர்த்தியில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தராசின் மீது 20 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொதி வைக்கப்பட்டுள்ளது. உயர்த்தி தரை தளத்திலிருந்து செல்ல ஆரம்பித்து பல மாடிகளுக்கு மேல் நோக்கி செல்லல் தொடர்பான வேக நேர வரைவு இங்கு காணப்படுகிறது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் G10 ms-2 ஆக இங்கு தரப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே செய்த வினாவின் ஒரு பகுதி. இந்த வினா தெரிந்திருப்படுமாயின் ஏனைய தொடர்ச்சியான வினாக்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் தொடர்ச்சியாக இந்த வினாவை நான் இங்கு மீண்டும் ஒரு தடவை தந்திருக்கின்றேன். அந்த வகையில் சாதாரணமாக லிஃப்டில் இங்கு ஒரு தராசு ஒன்று வைக்கப்பட்டு அதன் மீது ஒரு பொதியொன்று வைக்கப்பட்டு அந்த மின் உயர்த்தி தொடர்பான வேக நேர வரைவு இங்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த வேக நேர வரைவை பொறுத்தவரையில் அவதானிக்கப்படும் போது இங்கு வேக நேர வரைவில் பிரதானமாக இந்த பகுதியை நாங்கள் சீரான ஆர்முடுகள் என குறிப்போம். சீரான ஆர்முடுகள். அதே நேரத்தில் வேக நேர வரைவில் இவ்வாறான ஒரு அமைப்பு காணப்படுமாயின் இதை நாங்கள் சீரான வேகம் என குறிப்பிடுவோம். சீரான வேகம். அதே சமயத்தில் CD என்ற அமைப்பு காணப்படுமாயின் சீரான அமர்முடுகள் என குறிப்பிடப்படும். அமர்முடுகள், சீரான அமர்முடுகள் என குறிப்பிடப்படும். இங்கு கருதப்படும் போது சீரான ஆர்முடுகள் என்பது நேரத்துடன் அங்கு வேகம் படிப்படியாக அதிகரிப்பதை காட்டுகின்றது. நேரத்துடன் வேகம் படிப்படியாக அதிகரிப்பதை காட்டுகின்றது. அதே நேரத்தில் சீரான வேகம் என்பது நேரத்துடன் அதன் வேகம் மாறாது காணப்படுகிறது. சீரான அமர்முடுகள் என்பது அங்கு நேரத்துடன் வேகம் படிப்படியாக குறைவதனை காட்டுகின்றது. எனவே அங்கு 3 பொதுவாக நீங்கள் கற்ற விடயத்தில் இந்த 3 விடயங்களுமே அந்த வேக நேர வரைவை வைத்துக்கொண்டு நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இனி நாங்கள் வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். முதலாவது வினாவாக இங்கு இயக்கத்தின் வரைவு வகை குறிப்பிற்கேற்ப பின்வரும் ஒவ்வொரு பகுதியிலும் மின் உயர்த்தியின் இயக்க இயல்பு எத்தகையது என மிகச் சுருக்கமாக குறிப்பிடு என வினவப்பட்டுள்ளது. இங்கு AB என்னவாக இருக்கப்படும், அதே சமயத்தில் BC என்னவாறு காணப்படும், CD எவ்வாறு காணப்படும் என இங்கு கேட்கப்பட்டுள்ளது. எனவே பகுதி AB நீங்கள் குறிப்பிட வேண்டிய விடை சீரான ஆர்முடுகளில் சென்றுள்ளது. அதாவது அந்த மின் உயர்த்தியில்
மின்னுயர்த்தி சீரான ஆர்மூடுகளில் சென்றுள்ளது என குறிப்பிட முடியும். எனவே சீரான ஆர்மூடுகள் என்று வழங்கப்படும் போது உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் பிசி என குறிப்பிடப்பட்டிருப்பது அங்கு சீரான வேகம், அதாவது வேக நேரத்தோட மாற்றம் அடையவில்லை, அதனை குறிப்பிடப்படுறது. எனவே பிசி சீரான வேகமாக காணப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சிடி என்பது சீரான அமர்முடுகளை குறித்திருக்கின்றது. சீரான அமர்முடுகள் பொதுவாக நாங்கள் வேக நேர வரைவை நாங்கள் அவதானிக்கப்படும் போது அந்த வேக நேர வரைவில் சீரான ஆர்முடுகள், சீரான வேகம், சீரான அமர்முடுகள் இந்த 3ஐயும் வைத்து உங்களுக்கு வினாக்கள் வினவப்படுகிறது. மிக இலகுவான வினாக்கள், சில வேளைகளில் தரவுகள் மிக அதிகமாக தருவார்கள், ஆனால் விடைகள் மிக ஒரு சொல் அல்லது 2 சொற்களை கொண்ட விடைகளாக அமைகின்றது. அடுத்த வினாக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். முதல் 3 செகண்ட்களும் முடிவடையும் போது மின் உயர்த்தி அடைந்துள்ள உயர்ந்த பட்ச வேகம் யாதென வினவப்பட்டுள்ளது. அதாவது முதல் 3 செகண்டில் இந்த மின்னுயர்த்தி மொத்தமாக நீங்கள் நேரத்தை கவனிக்கப்படும் போது டி செகண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 16 செகண்ட்கள் இந்த மின்னுயர்த்தி இயங்கி இருக்கிறது. அதே சமயத்தில் இதன் உச்ச வேகமாக இங்கு பாருங்கள் 1, 2, எனவே உச்ச வேகமாக 10 ms-1 வேகத்தில் சென்றுள்ளது. எனவே இங்கு கேட்கப்பட்ட வினா மின்னுயர்த்தி அடைந்துள்ள உயர்ந்த பட்ச வேகம். இங்கு நாங்கள் வரைவை அவதானித்து நாங்கள் விடியளிப்போம். வரைவு அவதானிக்கப்படும் போது இங்கு வேகம் உயர்ந்த பட்ச வேகமாக 10 காணப்படுகிறது. எனவே நீங்கள் விடிய எழுதுவீர்கள். அலகுடன் கூடிய விடியாக எழுதப்பட வேண்டும். எப்போதும் பௌதியவியல் வினாக்களுக்கு நீங்கள் விடியளிக்கப்படப்படும் போது அலகுடன் கூடிய விடியை நீங்கள் எழுதுவீர்கள். அந்த வகையில் அலகுடன் கூடிய விடியாக 10 ms-1 குறிப்பிடப்படும். இங்கு 2 ms-1 என்பது செகனுக்கு 2 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது. செகனுக்கு 2 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது. எனவே 2 ms-1 என குறிப்பிடுவோம். அடுத்த வினாக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். தராசின் வாசிப்பு 20 கிலோகிராமிலும் பார்க்க கூடிய பெருமானத்தை எந்த நேர வீச்சில் காட்டும் என வினவப்பட்டுள்ளது. அதாவது இந்த நெருக்க தராசின் வாசிப்பு 20 கிலோகிராமை விட அதிகமாக எந்த சந்தர்ப்பத்தில், அதாவது எந்த இயக்கத்தில் நடைபெறும் என வினவப்பட்டுள்ளது. அந்த வகையில் சாதாரணமாக ஒரு இயக்கத்தை பொறுத்தவரையில் சீரான வேகத்தில் அங்கு இயக்கம் நடைபெறுகையில் அங்கு புறவிசைகள் தாக்காது. ஆனால் நாங்கள் ஆர்முடுகள் அமர்முடுகளில் நடைபெறும் போது இயக்கம் அங்கு புறவிசை ஒன்று தாக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் நியூட்டனின் 2ஆம் விதியான F=ma என்ற சமன்பாட்டை நாங்கள் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் ஆர்முடுகள் நேரத்தில் இங்கு அந்த தராசில் 20 கிலோகிராமிலும் கூடிய ஒரு நிறைய அங்கு காட்டக்கூடியதாக இருக்கும். 20 கிலோகிராமிலும் பார்க்க அதிக ஒரு பெருமானத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். எனவே 20 ஆர்முடல் என்றதை கவனத்தில் எடுக்கப்படும் போது 0 3 செகண்ட் வரை 0 3 செகண்ட் வரை அங்கு ஆர்முடுகள் நடைபெற்றுள்ளது, சீரான ஆர்முடுகள் நடைபெற்றுள்ளது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த பொதியின் கிலோகிராம் பெருமானம் அதிகமாக காணப்படும். எனவே இங்கு கேட்கப்பட்டது எந்த நேர வீச்சில் என்று கேட்கப்பட்டுள்ளது. எந்த நேர வீச்சு, எந்த நேர வீச்சென கருதப்படும் போது 0 எத்தனை. எனவே நாங்கள் இங்கு விடியாக வர இருக்கின்றது 0 செகண்டிலிருந்து அதே நேரத்தில் 3 செகண்ட்கள் வரை, 0 செகண்டிலிருந்து 3 செகண்ட்கள் வரை அந்த பொதியின் திணிவின் பெருமானம் அதிகமாக காட்டப்படும். தொடர்ச்சியாக அடுத்த வினாக்கு செல்ல இருக்கின்றோம். தராசின் எந்த வாசிப்பு எந்த நேர வீச்சில் 20 கிலோகிராமாக காணப்படும் என கேட்கப்பட்டுள்ளது. இங்கு 20 கிலோகிராமாக காணப்படும் எனில் சீரான வேகம் சந்தர்ப்பத்தில் தான் அங்கு 20 கிலோகிராமாகவே அந்த தராசின் வாசிப்பு காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சீரான வேகம் அங்கே பிசி அதாவது பிசியை குறித்து காட்டுகின்றது. சீரான வேகம் இந்த பகுதி சீரான வேகமாக காணப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இது சீரான வேகமாக காணப்படுகிறது. இந்த நேரத்தில், அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் 3 செகண்ட்கள் தொடக்கம் 14 செகண்ட்கள் வரை, 3 செகண்ட்கள் தொடக்கம் 14 செகண்ட்கள் வரை அங்கு சீரான வேகத்தில் இயங்கியுள்ளது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வாசிப்பு 20 கிலோகிராமாகவே காணப்படுகிறது. அங்கு புறவிசை ஒன்றும் தாக்காத சந்தர்ப்பம், அந்த நேரத்தில் சீரான வேகம் நடைபெறுகின்றது.
எனவே நாங்கள் அங்கு நேர வீச்சு கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் விடியாக வர இருக்கின்றது 3 செகண்ட்கள் தொடக்கம் 14 செகண்ட்கள் வரை. எனவே இங்கு விடை 3 செகண்ட்கள் தொடக்கம் அதே நேரத்தில் 14 செகண்ட்கள் வரை அந்த திணிவு மாறா பெருமானமாக காணப்படும். இது பொதுவாக வினவப்படுகின்ற வினாக்கள். அடுத்த வினாக்கு செல்ல இருக்கின்றோம். மின் உயர்த்தி ஆர்முடுகளுடன் இயங்கும் போது அவ் ஆர்முடுகளின் பெருமானம் யாதென கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேர்கோட்டு இயக்கத்தில் ஆர்முடுகள் என்னென்று அவதானிச்சிருக்கிறீர்கள். அதாவது வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது அல்லது வேகமாற்ற வீதம். வேகமாற்ற வீதத்தை நாங்கள் ஆர்முடுகள் என குறிப்பிடுவோம். வேகமாற்ற வீதம் அங்கு வீதம் என்றால் நேரத்தால் பிரிக்கப்பட வேணும். எனவே நாங்கள் குறியீட்டால் நாங்கள் குறிப்பிடப்பட முடியும். நாங்கள் A சமன் V சய ஜூவின் கீழ் T என்ற சமன்பாட்டை நாங்கள் இங்கு பிரிக்கப்பட முடியும். A சமன் V சய ஜூ கீழ் T. A என்பது ஆர்முடுகளாக கருதப்படுகிறது. V என்பது இறுதி வேகம், சய ஜூ என்பது ஆரம்ப வேகம், T என்பது நேரம். எனவே நாங்கள் இந்த சமன்பாட்டை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் இந்த ஆர்முடுகளுக்குரிய பெருமானத்தை காணக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு ஆர்முடுகளுக்குரிய பெருமானமாக இறுதி வேகம், அதாவது ஆர்முடுகள் ஏயிலிருந்து B பகுதி தான் ஆர்முடுகளுக்குரிய வரைவாக காணப்படுகிறது. எனவே இறுதி வேகம் 2ஆக காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஆரம்ப வேகம் 0ஆக காணப்படுகிறது. அதற்கடுத்த நேரம் 3ஆக காணப்படுகிறது. எனவே எங்களுக்கு விடை அமைய இருக்கின்றது 10⁻³ ms-2 ஆக காணப்படுகிறது. 10⁻³ ms-2 ஆக காணப்படுகிறது. நாங்கள் இப்போது விடை அவதானிப்போம். அதாவது ஆர்முடுகள் சமன் இறுதி வேகம் சய ஆரம்ப வேகத்தின் கீழ் எடுத்த நேரம். இறுதி வேகம் இங்கு கருதப்படும் போது 2. அதே நேரத்தில் நாங்கள் வரவை கருத்தில் கொண்டு அந்த 3 விடயங்கள் இங்கு காணப்படுகிறது. AB சீரான ஆர்முடுகள், BC சீரான வேகம், CD சீரான அமர்முடுகள். எனவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்முடுகள் மட்டும்தான் வினவப்பட்டுள்ளது. எனவே ஆர்முடுகளுக்குரிய பகுதியை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டு அதற்குரிய வினாவை நீங்கள் செய்யப்பட வேண்டும். எனவே ஆர்முடுகளுக்குரிய பகுதி AB. அவை AB என்ற படியினால் இங்கு ஏபிக்கு இறுதி வேகம் அவதானிக்கப்படும் போது இங்கு 2 செகண்ட் காணப்படுகிறது. இந்த இடத்தில் 2 செகண்ட் காணப்படுகிறது. இறுதி வேகம், ஆரம்ப வேகம் இங்கு 0 ஆரம்ப வேகம் 0. எனவே அதுக்கு அடுத்த நேரம் இதான் நேரம். எனவே அங்கு 3 செகண்ட்கள். எனவே எங்களுக்கு ஆர்முடுகளின் பெருமானம் 10⁻³ ms-2 ஆக காணப்படுகிறது. இது ஆர்முடுகளின் பெருமானமாக காணப்படுகிறது. இதுக்கு அவர்கள் 2 புள்ளிகள் வழங்கப்பட்டது. எனவே இங்கு மிக இலகுவாக இது கணிதத்தோடு சார்ந்த வினாக்களாக அமையும் பௌதியவியல். நீங்கள் பகுதி 2இல் இந்த பௌதியவியல் வினா இல்லாது நீங்கள் ஒரு வினாவை தேர்ந்தெடுக்க முடியாது. எனவே கட்டாயம் நீங்கள் பௌதியவியல் வினா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதோடு மிக இலகுவாக இருக்கும். அதுக்குரிய புள்ளிகளும் சரியாக கிடைக்கும். அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது இயக்கம் நடைபெற்ற முழு நேரத்திலும் இத்தொகுதியின் மீது பருமனும் திசையும் மாறாமல் தாக்கும் ஒரு காவிக்கணியம். காவிக்கணியம் கேட்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் முதல் அலகில் நாங்கள் இதை கற்றிருந்தோம். காவிக்கணியம் என்பது பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் நாங்கள் காவிக்கணியங்கள் என குறிப்பிடப்படும். பருமனும் திசையும், உதாரணத்துக்கு இடப்பேச்சு 5 கிலோமீட்டர் தென்கிழக்கு நோக்கி, அங்கே பருமன் என்பது 5 கிலோமீட்டர், அதே நேரம் திசை என்பது தென்கிழக்கு நோக்கி. அவை பருமனும் திசையும் காணப்பட்டால் அதை நாங்கள் குறிப்பிடுவோம் காவிக்கணியம் என. எனவே இங்கு கேட்கப்பட்டுள்ளது இந்த இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை பருமனும் திசையும் மாறாத கணியம் யாதென வினவப்பட்டுள்ளது. இங்கு இதனை வினவப்படும் போது அவதானியுங்கள், இங்கு வேகம் மாறிக்கொண்டிருக்குது. வேகம் ஆரம்பத்தில் 0ஆக இருந்திருக்கிறது. அப்புறம் 2 ms-1 பெற்றிருக்கிறது. 2 ms-இருந்து 14 செகண்ட்கள் மாறாமல் காணப்பட்டிருக்குது. பிறகு 2 ms-1 படிப்படியாக வேகம் குறைஞ்சு 0க்கு வந்துள்ளது. அங்கே வேகம் மாறியுள்ளது. அப்போ அது குறிப்பிடப்பட முடியாது. அதே நேரத்தில் நேரம் ஒரு எண்ணிக்கணியம். நேரம் இங்கு தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. நேரத்தை நாங்கள் நிறுத்தி வைக்க முடியாது.
எனவே இங்கு எப்பவும் அதாவது மாறாமல் காணப்படுகிற ஒரு காவிக்கணியமாக புவியீர்ப்பு ஆர்முடுகள், புவியில நாங்கள் இருக்கும் வரையில் அந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் எப்போதுமே பெருமனும் திசையும் மாறாது காணப்படுகிறது. எனவே புவியீர்ப்பு ஆர்முடுகள் அங்கு ஒரு மாறாமல் பெருமனும் திசையும் மாறாமல் காணப்படக்கூடிய ஒரு கணியமாக காணப்படுகிறது. எனவே இங்கு விடியாக அமையிருக்கின்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள். இதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக இயக்கத்தின் இறுதியில் உயர்த்தி மேல் நோக்கி சென்று நிற்கும் போது அது சென்றுள்ள நிலைக்குத்து உயரத்தின் பெருமானத்திற்கான ஒரு கோவையை வரைவை பயன்படுத்தி எழுத சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உண்மையில் என்னத்தை கேட்கப்பட்டுள்ளதெனில் உயரம், அங்கு உயரம் என்பது இடப்பீச்சியை கேட்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக நாங்கள் வேக நேர வரைவை கொண்டு இடப்பீச்சி காண்பதற்கு அந்த வேக நேர வரைவில எக்ஸ் அச்சு அடைக்கிற பரப்பை காண்பதன் மூலம் அதனுடைய இடப்பீச்சியை காண முடியும். சாதாரணமாக நாங்கள் இடப்பீச்சி காண்பது சமன்பாடு மூலமும் காண முடியும், அதே நேரத்தில் வேக நேர வரைவை கொண்டும் காண முடியும். இங்கு நாங்கள் வேக நேர வரைவை கொண்டு காண இருக்கின்றோம். எனவே அந்த வகையில் நாங்கள் வேக நேர வரைவை வச்சுக்கொண்டு எக்ஸோடு அடைக்கிற பரப்பை காண்பதன் மூலம் இந்த லிஃப்ட் அதாவது மின் உயர்ந்த தூரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் சமன்பாட்டை பயன்படுத்தப்படும் போது நாங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறோம். மாறா வேகமெனில் இடப்பீச்சி காண்பதற்கு மாறா வேகம் தர நேரத்தால் பெருக்குவதன் மூலம் அங்கு இடப்பீச்சி காணப்படுகிறது. மாறா வேகத்தில் ஒரு இயக்கம் நடைபெறும் போது இடப்பீச்சி காண்பதற்கு மாறா வேகம் தர நேரத்தால் பெருக்குவதன் மூலம் அங்கு இடப்பீச்சி பெறப்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் நடைபெறுமாயின் நாங்கள் இடப்பீச்சி காண்பதற்கு சமன்பாடாக சராசரி வேகம் தர நேரத்தால் பெருக்கப்படுகிறது. அங்கு சராசரி வேகம் என்பது இறுதி வேகம் சக ஆரம்ப வேகத்தின் கீழ் 2 தர நேரத்தால் பெருக்குவதன் மூலம் அங்கு இடப்பீச்சி காணப்படுகிறது. நாங்கள் அவ்வாறு காணவில்லை. இங்கு நாங்கள் இந்த வேக நேர வரைவை வைத்துக்கொண்டு காண இருக்கின்றோம். அந்த வகையில் வேக நேர வரைவை வைத்துக்கொண்டு காணப்படும் போது நாங்கள் இங்கு சரிவகத்தின் பரப்பு, இது ஒரு சரிவகத்தின் பரப்பை காண்பதன் மூலம் அந்த நிலைக்குத்து உயரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. முதல் வினா கேட்கப்பட்டது கோவை ஒன்றெழுத சொல்லி. எனவே இங்கு கோவையாக சொல்லக்கூடியது உயர்த்தி சென்ற நிலைக்குத்து உயரம் சமன் அந்த சரிவகத்தின் பரப்பு அல்லது வரைவினால் உள்ளடக்கப்பட்ட பரப்பளவு, அதை காண்பதன் மூலம் எங்களினால் அந்த இடப்பீச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு கோவை கேட்கப்பட்டுள்ளது. எனவே கோவையை இங்கு எழுதப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது உயர்த்தி அடைந்த நிலைக்குத்து உயரம் யாதென வினவப்பட்டுள்ளது. அந்த உயர்த்தி எவ்வளவு உயரம் சென்றுள்ளது என வினவப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த உயர்த்தியை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த சரிவகத்தின் பரப்பை காண்பதன் மூலம் எங்களினால் அந்த உயர்த்தி சென்ற உயரத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. மின்னுயர்த்தி என்பது அடுக்கு மாடிகளில் காணப்படுகின்ற லிஃப்ட் என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த உபகரண அமைப்பை நாங்கள் உயர்த்தி என்று சொல்லப்படும் இலகுவாக நாங்கள் மேல் மாடிகளுக்கு செல்வதற்காக பயன்படுத்துகிற அமைப்பு. இங்கு சரிவகத்தின் பரப்பை கருதப்படும் போது சரிவகத்தின் பரப்பு சமன் சமாந்தர, அதாவது இங்கு சரிவகத்தின் பரப்பு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரமாக காணப்படுகிறது. எனவே இங்கு அரை சமாந்தர பக்கங்களாக இங்கு காணப்படுகிறது. இது ஒரு சமாந்தர பக்கம், அதே நேரத்தில் இதுவும் சமாந்தர பக்கம். எனவே நாங்கள் சமாந்தர பக்கமாக 14 3 கழிக்கப்படும் போது அங்கு 11 பெருமானம் பெறப்படுகிறது. அதே நேரத்தில் AD நீளமாக இங்கு 16 காணப்படுகிறது. எனவே சமாந்தர பக்கங்கள் இடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் செங்குத்துயரம், இது செங்குத்துயரமாக காணப்படுகிறது. அங்கு 2 போடப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் சுருக்கி விடையாக எழுதப்படும் போது 27 மீட்டர் இந்த மின்னுயர்த்தி உயரத்துக்கு அடைந்துள்ளது. அதாவது 27 மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளது என குறிப்பிடப்பட முடியும். எனவே இங்கு விடையாக 27 மீட்டர் காணப்படுகிறது. 27 மீட்டர் அந்த நிலைக்குத்து உயரம். அடுத்து நாங்கள் அவதானிக்க இருப்பது உயர்த்தி மேலே சென்று நின்ற பின்னர் பொதியினுள்ளே சேமித்து வைக்கப்படும் சக்தியின் கோவையை எழுத சொல்லப்பட்டுள்ளது. அதாவது
ஒரு மேலே உயர்த்தி சென்ற நிலையில் அங்கு சக்தி எவ்வளவு சக்தி சேமிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், சக்தி என்பது வேலை செய்யும் ஆற்றலை நாங்கள் சக்தி என குறிப்பிடப்படும். சக்தியின் சர்வதேச அலகாக ஜூல் காணப்படுகிறது. நீங்கள் பிரதானமாக சக்தியை பொறுத்தவரையில் 2 பிரதான சக்தி நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஒன்று அழுத்த சக்தி, மற்றது இயக்க சக்தி. அழுத்த சக்தி என்பது ஒரு பொருளின் அமைவிலே ஏற்படுற மாற்றம் காரணமாக காணப்படுகின்ற சக்தி அல்ல பெறப்படுகின்ற சக்தியை நாங்கள் அழுத்த சக்தி என குறிப்பிடப்பட முடியும். ஒரு பொருளின் அமைவிலே ஏற்படுகின்ற மாற்றம். உதாரணமாக நாங்கள் கருதப்படும் போது, நான் ஒரு மேல் மாடியில் ஒரு மனிதன் நிற்கப்படும் போது, அல்லாட்டி தென்னை மரத்தின் உயரத்தில் காணப்படாத தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் ஒரு அழுத்த சக்தியை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் ஒரு உயரமான மலை பிரதேசத்தில் நீரை தேக்கி வைக்கப்படுமாயின் அங்கு தேக்கி வைக்கப்பட்ட நீர் ஒரு அழுத்த சக்தியை கொண்டுள்ளது. மாமரத்தில் உள்ள மாங்காய் ஒரு அழுத்த சக்தியை கொண்டுள்ளது. இது ஈர்வையினால அழுத்த சக்தி என குறிப்பிடப்படும். அதாவது புவியீர்ப்பு காரணமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழுத்த சக்தி. அதே சமயத்தில் சாதாரணமாக இன்னொரு மீளியல் அழுத்த சக்தியும் காணப்படுகிறது. உதாரணமாக ஒரு சுருள்வில்லை நாங்கள் அழுத்தப்படும் போது பெறப்படுகின்ற ஒரு அழுத்த சக்தி, அல்லாட்டி ஒரு அம்பும் வில்லையும் அந்த நேரத்தில் ஈர்க்கப்பட்ட அந்த வில் அல்லது அந்த ஈர்க்கப்பட்ட அம்பும் வில்லும் கொண்ட பகுதி, அங்கும் ஒரு அழுத்த சக்தி சேமிக்கப்படுகிறது. இவ்வாறு ஈர்வையிலான அழுத்த சக்தி, அதே நேரத்தில் மீளியல் அழுத்த சக்தி காணப்படும். ஈர்ப்பினாலான அழுத்த சக்தி, அதே சமயத்தில் மீளியல் அழுத்த சக்தியும் காணப்படுகிறது. பொதுவாக நாங்கள் அழுத்த சக்தியை அளக்கிறதுக்கு, ஈர்ப்பினாலான அழுத்த சக்தியை பெறுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற சமன்பாடு mgh, அதாவது அழுத்த சக்திக்குரிய கோவையாக நாங்கள் இங்கு குறிப்பிடுவோம். EP சமன், EP என்பது பொட்டென்ஷியல் எனர்ஜி, இதை நாங்கள் குறிப்பிடுவோம் mgh, அதாவது திணிவு தர புவியீர்ப்பார்முடுகள் தர உயரம். இங்கு EP என்பது பொட்டென்ஷியல் எனர்ஜி அழுத்த சக்தி சமன் திணிவு தர புவியீர்ப்பார்முடுகள் தர எச்சின் உயரத்துக்குரிய பெருக்கமாக காணப்படும். இங்கு அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு. அதே சமயத்தில் இயக்க சக்தி, ஒரு பொருளின் இயக்கம் காரணமாக கொண்டுள்ள சக்தியை நாங்கள் இயக்க சக்தி என குறிப்பிடப்படும். அதாவது இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி, அதற்குரிய சமன்பாடாக நாங்கள் குறிப்பிடப்பட முடியும். EK சமன் அரை mv வர்க்கம் என்ற சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். EK சமன் அரை mv வர்க்கம், அதாவது இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி. அங்கு EK இயக்க சக்தி, கைனெட்டிக் எனர்ஜி என்று குறிப்பிடப்படும். இயக்க சக்தி அரை, m என்பது திணிவு, v என்பது வேகம், வேகத்தின் வர்க்கமாக காணப்படும். எனவே நாங்கள் இது அழுத்த சக்தி இயக்க சக்திக்குரிய சமன்பாடு. இது ரெண்டு நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஆனால் இங்கு ஒரு உயர், அதாவது நிலை காரணமாக கொண்டுள்ள சக்தி. எனவே இங்கு நிலை காரணமாக கொண்டுள்ள சக்தி என்பதனால் இங்கு சேமித்து வைக்கப்படும் சக்தியாக அழுத்த சக்தி காணப்படுகிறது. எனவே சமன்பாடு mgh ஆக காணப்படும். எனவே அழுத்த சக்திக்குரிய பொதியில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி mgh ஆக இருக்கும். m என்பது திணிவு, g என்பது புவியீர்ப்பார்முடுகள், h என்பது உயரமாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது அந்த பொதியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சக்தி எவ்வளவு என்று கேட்கப்பட்டுள்ளது. பொதியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சக்தி, அங்கு பொதியில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி அதே சமன்பாட்டை நீங்கள் பிரயோகிப்பீர்கள் mgh. எனவே நாங்கள் mgh அவதானிக்கப்படும் போது எம்முக்காக தெளிவு தரப்பட்டிருக்குது. ஏற்கனவே அங்கு தரப்பட்டுள்ளது 20 கிலோகிராம். அதே நேரத்தில் புவியீர்ப்பார்முடுகள் தரப்பட்டிருக்குது 10. நாங்கள் ஏற்கனவே அந்த சரிவகத்தின் பரப்பு காணப்பட்டுள்ளது. சரிவகத்தின் பரப்பில் நாங்கள் 27 மீட்டர், அதாவது உயர்த்தி சென்ற உயரம் 27 மீட்டராக காணப்படுகிறது. எனவே 27 நாங்கள் பெருக்கப்படும் போது 5400 ஜூலாக பெறப்படுகிறது. இது அந்த பொதியில சேமிக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தியாக காணப்படுகிறது. பொதியில் சேமிக்கப்பட்டுள்ள அழுத்த சக்தியாக காணப்படுகிறது. எனவே இவ்வளவு விடயங்களை நாங்கள் நேர்கோட்டியக்கம் என்ற அலகினூடாக நாங்கள் பல்வேறு வினாக்கள் நாங்கள் அவதானித்திருந்தோம். 2016 2020 வரையான பல்வேறு வினாக்களை அவதானித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் வேறு வினாக்களுக்கு இப்போது செல்ல இருக்கின்றோம். இப்போது உஜாய்வு என்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். உஜாய்வு இதுவும் அந்த தொடர்ச்சியாக, அதாவது இந்த நேர்கோட்டு இயக்கங்கள் வானக்கண்ட இயக்கங்கள் தொடர்பாக அதன் தொடர்ச்சியாக பெறப்படுகின்ற வினாவாக காணப்படுகிறது. உராய்வு விசை,
சாதாரணமாக இது ஒரு விசையாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், விசையை நாங்கள் 2 சொற்களில் குறிப்பிடப்படும் போது தள்ளுகை அல்லது இழுவை, தள்ளுகை அல்லது இழுவையை நாங்கள் விசை என்று குறிப்பிடப்பட முடியும். அதாவது ஓய்வுள்ள பொருளை இயங்கச் செய்வதற்கும் இயங்கும் பொருளை ஓய்வுக்கு கொண்டு வருவதற்கும் இயங்கும் பொருளின் திசையை மாற்றுவதற்கான ஒரு காரணி அல்லது புற காரணியை நாங்கள் விசை என குறிப்பிடப்படும். எனவே அங்கு விசை என்பது சுருக்கமாக சொல்லப்படுமாயின் தள்ளுகை அல்லது இழுவை. விசையின் சர்வதேச அலகாக நாங்கள் பிரயோகிக்கப்படுறது நியூட்டன், அது விசையின் சர்வதேச அலகு. அதே நேரத்தில் நிறைந்த சர்வதேச அலகம் நியூட்டன். விசை நிறை ரெண்டுமே நியூட்டன் என சர்வதேச அலகினால் குறிப்பிடப்படுகிறது. விசையை பொறுத்தவரையில் தள்ளுகை அல்லது இழுவை, நிறைய பொறுத்தவரையில் அந்த பொருளின் திணிவின் மீது ஏற்படுத்தப்படுகின்ற ஈர்ப்பு விசை. அங்கு நாங்கள் நிறையாக குறிப்பிடப்படும் W சமன் m×g ஆக காணப்படும். அதாவது நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பார்முள்ள பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். எனவே 2க்கும் உரிய சர்வதேச அலகாக நாங்கள் நியூட்டனை குறிப்பிடுவோம். இப்போது நாங்கள் அந்த உராய்வு விசை, இதுவும் ஒரு விசையில் வருகின்ற பகுதி என்பதனால் நான் உராய்வு விசையை பற்றி வினாப்படுகிறது. இங்கு பாருங்கள், பந்தொன்றை மேச மீது வைத்து இயங்க செய்யும் போது அதன் கதி படிப்படியாக குறைந்து இறுதியில் ஓய்வுக்கு வருகின்றது. இவ்வாறு ஓய்வுக்கு வருவதற்கான காரணம் யாது என வினவப்பட்டுள்ளது. அதாவது நாங்கள் ஒரு பந்தை, நீங்கள் ஒரு மைதானத்திலோ அல்லது வேறு ஒரு இடத்துல நாங்கள் பந்தை நாங்கள் அடிக்கப்படும் போது அங்கே ஒரு விசையை பிரயோகிக்கப்படும் போது அந்த பந்து தொடர்ச்சியாக இயங்கவில்லை. அல்லது நீங்கள் ஒரு கரம்பலகையில் நீங்கள் அந்த காய்களுக்கு நாங்கள் ஒரு விசையை கொடுத்து அடிக்கப்படும் போது அந்த காய் சிறிது நேரத்தின் பின் ஓய்வடைகிறது. இவ்வாறு ஓய்வடைவதற்கு என்ன காரணம்? உண்மையில் நாங்கள் விசை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, விசை பிரயோகிக்கப்பட்டு அது இயக்க ஆரம்பிக்கிறது, ஓய்வில் உள்ள பொருள் இயங்குகின்றது. ஆனால் சிறிது நேரத்தின் பின் ஓய்வடைகிறது. அப்போ அந்த ஓய்வடைவதற்கு பிரதான காரணமாக அந்த இயக்கத்துக்கு எதிராக ஒரு விசை ஒன்று தொழிற்படுகிறது. அந்த மேற்பரப்பில் இயக்கத்துக்கு எதிராக அந்த மேற்பரப்பில் ஒரு விசை ஒன்று தொழிற்படுகிறது. அதன் காரணமாக அந்த பொருள் ஓய்வடைகின்றது. அந்த இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படுகிற விசையை நாங்கள் இங்கு உராய்வு விசை என குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒரு பொருள் ஒரு மேற்பரப்பு சார்பாக இயங்க முற்படுகையில் அந்த இயக்கத்துக்கு எதிராக மேற்பரப்பு ஒன்றின் மீது பிரயோகிக்கப்படுகின்ற அந்த விசையை நாங்கள் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். எனவே நாங்கள் இங்கு அவதானிக்கையில் மேசையின் மேற்பரப்பினால் பந்தின் இயக்கத்தை தடுக்கும் ஒரு விசை தொழிற்பட்டமை. இந்த விசை எதிர்க்கும் விசை உராய்வு விசை என குறிப்பிடப்படுகிறது. அதாவது உராய்வானது எப்பொழுதும் ஒரு பொருளின் இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் நிகழ்கின்றது. இந்த உராய்வு விசையினால் எங்களுக்கு சக்தி இழப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமில்ல, அந்த உராய்வு விசையினால் அந்த இயந்திரங்களின் பாகங்கள் தேவடைகின்றன. எனவே சாதாரணமாக நாங்கள் ஒரு மின் விசிறியை நாங்கள் இயக்க முற்படுகையில் அங்கு அதாவது 100% மின்சக்தியை வழங்கப்படுமாயின் அந்த 100% மின்சக்தியை பயன்படுத்தி அந்த மின் விசிறி இயங்கவில்லை. ஏனெனில் 100% கொடுக்கப்படுமாயின் அங்கே 100% மின்சக்தியில் குறிப்பிட்ட வீதம்தான் இயக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏனையவை உராய்வுக்கு எதிராக தொழிற்படுகிறது. அவ்வாறு உராய்வுக்கு எதிராக தொழிற்படைக்க அங்கு வெப்பம் வெளியேற்றப்படுகிறது. எனவே உராய்வுக்கு எதிராக கொஞ்சம் சக்தி இழக்கப்படும், அதே நேரத்தில் வெப்ப சக்தியாக இழக்கப்படுகிறது. சில நேரத்தில் அந்த ஃபேன் ஒலி ஏற்படும். அவ்வாறு ஒலி ஏற்படுத்த சந்தர்ப்பத்தில் அதிலும் கொஞ்சம் சக்தி இழக்கப்படுகிறது. எனவே ஒரு பொறிகளை பொறுத்தவரையில் அல்லது இயந்திரங்களை பொறுத்தவரையில் இயக்கத்துக்கு எதிராக அந்த உராய்வு விசை தொழிற்படுவதனால் அங்கு சக்தி இழக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பொருட்களும் தேய்மானம் அடைகிறது, தேவடைகின்றது. எனவே எங்களுக்கு உராய்வு விசையை நாங்கள் குறைக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் உராய்வை கூட்டி பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. அந்த வகையில் இங்கு ஒரு பொருளொன்றை ஒரு நபரால் தள்ளி கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடைபெறுகிறது என அவதானிப்போம். இந்த பொருளை நாங்கள் இயங்க முற்படுகையில் நிச்சயமாக அந்த இயக்கத்துக்கு எதிராக அந்த மேற்பரப்பில் ஒரு விசை ஒன்று தொழிற்படும். இவர் அதாவது சாதாரணமாக இவ்வாறு விசை பிரயோகிக்கப்படுகிறது. இங்கு மேற்பரப்பு தளமும் அதே பெட்டியும் காணப்படுகிறது. இந்த பெட்டி
இந்த பெட்டியின் கீழ்ப்பகுதியிலிருந்து இயக்கத்துக்கு எதிராக ஒரு விசை ஒன்று தொழிற்படும். இந்த விசையை நாங்கள் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். இந்த விசையை நாங்கள் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். இவர் தள்ளுகிற விசையாக காணப்படுகிறது. இங்கு குறித்த விசையை பிரயோகித்து தள்ளும் போது அதன் இயக்கம் நடைபெறாது விடின், அதாவது இவர் குறித்த விசையை கொடுத்து இந்த பொருளை தள்ள முடியாது போகப்படின், பிரயோகிக்கப்படும் திசைக்கு எதிரான திசையில் பிரயோகிக்கப்படும் விசைக்கு சமமான ஒரு விசை உண்டாகி பிரயோகித்த விசையை சமநிலை அடைய செய்துள்ளது. அதாவது சில வேளைகளை நீங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் சிறிய பொருட்களை தள்ளுவது கடினமாக இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் இலகுவாக தள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், அந்த சின்ன பிள்ளையால் வழங்கப்பட்ட விசை குறைவாக காணப்பட்டது. ஆனால் நீங்கள் வழங்கப்படும் போது அங்கு கூடுதலாக அந்த விசை பிரயோகிக்கப்படுது. எனவே இவ்வாறு கூடுதலாக பிரயோகிக்கப்படுவதனால் அங்கு அந்த தொடர்ச்சியாக தள்ளுகை நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விசை நாங்கள் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். எனவே நாங்கள் உராய்வு விசையை நாங்கள் மேலும் சில விடயங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். இங்கு பாருங்கள், வழங்கப்படும் விசை காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த தளத்துக்கும் பெட்டிக்கும் இடையிலே ஒரு எதிர் விசை தொழிற்படுவதை காட்டப்படுகிறது. அந்த எதிர் விசையத்தை நாங்கள் குறிப்பிட இருக்கின்றோம், உராய்வு விசை என குறிப்பிட இருக்கின்றோம். இந்த பொருளை மட்டுமட்டாக இயங்கச் செய்வதற்கு வழங்க வேண்டிய விசை 1000 நியூட்டன் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த பொருளை மட்டுமட்டாக இயங்கச் செய்வதற்கு வழங்கப்பட வேண்டிய விசையை நாங்கள் 1000 நியூட்டன் என சொல்லப்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு இந்த அட்டவணையை ஒருக்கா பூர்த்தி செய்வோம். வழங்கப்படும் விசை தரப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் எதிர் விசை தரப்பட்டிருக்கிறது, தேறிய விசை காணப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் விசை 400 நியூட்டனாக காணப்படுகிறது. அந்த 400 நியூட்டன் வழங்கப்படும் போது அந்த வழங்கப்பட்ட விசைக்கு எதிராக அந்த மேற்பரப்பில், அதாவது இயக்கத்துக்கு எதிராக 400 நியூட்டன் எதிர் விசை வழங்கப்படுகிறது. எனவே நாங்கள் விசைகளின் சமநிலையை கருதப்படும் போது தேறிய விசை ஒரு காவி கணியம் பெருமனும் திசையும் இருக்கின்றது. எனவே இது 400, மற்றது 400. எனவே தேறிய விசையாக 0 நியூட்டன் காணப்படுகிறது. எனவே அங்கே பொருள் இயங்காது. மேலும் ஒரு விசையாக அங்கு அதிகரிக்கப்படுகிறது. அங்கு வழங்கப்படுற விசை 900 நியூட்டனாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் எதிரான விசையும் 900 நியூட்டன் பிரயோகிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலும் அங்கு விளையுள் விசை, அதாவது தேறிய விசை 0 இருப்பதனால் அந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த பொருள் இயங்காது. ஏனெனில் மட்டுமட்டாக இயங்கப்பட வேண்டுமாயின் அங்கு 1000 நியூட்டன் விசை வழங்கப்பட வேண்டும். இன்னும் 1000 நியூட்டன் வரவில்லை. எனவே கட்டாயம் அங்கு பொருள் இயங்காது. தொடர்ச்சியாக நாங்கள் மேலும் மேலும் விசையை அதிகரித்துக் கொண்டிருக்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் 1001 நியூட்டன் விசை வழங்கப்படுகிறது. அவ்வாறு 1001 நியூட்டன் விசை வழங்கப்படுற சந்தர்ப்பத்தில் மட்டுமட்டாக பொருளை இயங்குவதற்கு அங்கு 1000 நியூட்டன் விசை காணும். எனவே மேலதிகமாக 1 நியூட்டன் விசை பெறப்படுவதனால் அந்த 1 நியூட்டன் விசையினால் அந்த பொருள் இயங்குகின்றது. எனவே எங்களுக்கு தேறிய விசை 1 நியூட்டன் வழங்கப்படுவதனால் அந்த மேலதிக 1 நியூட்டன் விசையினால் அந்த பொருள் இயங்கக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே இங்கே அவதானிக்கப்படும் போது நாங்கள் ஆரம்பத்தில் இயக்கத்துக்கு எதிராக வழங்கப்பட்ட விசையும் இயக்கத்துக்கு எதிரான விசையும் சமநிலைப்படுத்தப்பட்டதனால் அங்கு பொருள் இயங்க முடியாமல் இருந்தது. எனவே இயக்கத்துக்கு எதிராக மேலதிகமான விசை வழங்கப்படுகையில் தான் அந்த பொருள் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் குறிப்பிட்ட அந்த தடை விசையை விஞ்சும் போது என்பது அதை விட அதிகரிக்கப்படும் போது அங்கு இலகுவாக அந்த பொருளை இயங்கக்கூடிய தன்மைக்கு மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதிலிருந்து உராய் விசையை நாங்கள் குறிப்பிடப்பட முடியும். ஒரு பொருள் ஒரு மேற்பரப்பு சார்பாக இயங்க முற்படுகையில் அந்த இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படுகின்ற தடை விசை அல்லது எதிர் விசையை நாங்கள் உராய் விசை என குறிப்பிடப்பட முடியும். நாங்கள் இந்த உராய் விசை பற்றி நாங்கள் அவதானித்த பின்னர் அதில் வந்த வினாக்களை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். எனவே நாங்கள் இங்கு அடுத்தது அவதானிக்கப்படும் போயில் இங்கு கூட பாடநூலில் காணப்பட்ட ஒரு படம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஒரு மரக்குற்றி இங்கு ஒரு மேசை மீது வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நியூட்டன் தராசு, நாங்கள் அந்த விசையை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவி நியூட்டன் தராசு. விசையை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவி நியூட்டன் தராசு. அல்லாட்டி நியூட்டன் அளவிடை குறிப்பிடப்பட்ட
வித்தராசையும் நாங்கள் பயன்படுத்த முடியும். இங்கு நியூட்டன் தராசை பயன்படுத்தி அந்த இழுவைக்கு, அதாவது மட்டாக பொருளை இழுப்பதற்கு எவ்வளவு விசை தேவைப்படுகிறது என்பதனை அவதானிக்க இருக்கின்றோம். இங்கு நாங்கள் உராய் விசைகளை பொறுத்தவரையில் நாங்கள் 3 உராய் விசைகள் வகைகளை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். நிலையியல் உராய் விசை, எல்லை உராய் விசை, இயக்கவியல் உராய் விசை. இந்த 3 அடிக்கடி வினாக்களுக்கு வினவப்படுகிறது. நிலையியல் உராய் விசை, எல்லை உராய் விசை, இயக்கவியல் உராய் விசை. இந்த 3 விசைகளையும் பற்றி நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். எனவே உராய் விசை நாங்கள் 3 பிரிவுகளாக காணப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த மரக்குற்றியில் சிறிய வளையத்தை பொருத்தி, அதாவது இந்த இடத்தில் வளையத்தை பொருத்தி அதனுடன் நியூட்டன் தராசை இணைத்து இந்த பொருளை படிப்படியாக நாங்கள் விசையை கூட்டி, அதாவது இந்த இடத்தில் நாங்கள் விசையை பிரயோகித்து இழுக்கப்படும் போது படிப்படியாக விசை அதிகரிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொருள், அந்த மரக்குற்றி இயங்காது காணப்படும். அவ்வாறு இயங்காது காணப்படும் வரையில் காணப்படுகின்ற உராய்வு விசையை நாங்கள் நிலையியல் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். அங்கு விசை வழங்கப்படுகிறது, ஆனால் அந்த பொருளை இயங்குறதுக்கு தேவையான விசை வழங்கப்படவில்லை. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படுற உராய்வு விசையை நாங்கள் குறிப்பிடப்பட முடியும் நிலையியல் உராய்வு விசை. அதே நேரத்தில் நாங்கள் படிப்படியாக நியூட்டன் தராசில் அந்த இழுவை விசையை அதிகரிக்கப்படும் போது ஒரு நிலையில் அந்த மரக்குற்றி மட்டாக இயங்க முற்படும். அவ்வாறு மட்டாக இயங்க முற்படுகையில் அந்த நிலையில் தொழிற்படுகின்ற உராய்வு விசையை நாங்கள் குறிப்பிடப்பட முடியும் எல்லை உராய்வு விசை என குறிப்பிடப்படும். அதாவது இந்த மரக்குற்றி மட்டாக இயங்க முற்படுகையில் தொழிற்படுகின்ற உராய்வு விசையை நாங்கள் எல்லை உராய்வு விசை என குறிப்பிடப்பட முடியும். இந்த உராய்வு விசைகளில் மிக கூடிய பெருமானம், அதாவது கூடிய பெருமானமாக இருப்பது இந்த எல்லை உராய்வு விசையாகவே காணப்படும். பின்னர் இந்த பொருள் இயங்குகையில், தொடர்ச்சியாக இயங்குகையில் தொழிற்படுகின்ற உராய்வு விசையை நாங்கள் அதாவது இயக்கவியல் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். பொருள் இயங்கும் போது தொழிற்படுகின்ற உராய்வு விசையை நாங்கள் இயக்கவியல் உராய்வு விசை என குறிப்பிடப்பட முடியும். அந்த 3ஐ நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம். படத்தில் காட்டியவாறு ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது மரக்குற்றியை வைத்து மரக்குற்றியில் மிகச்சிறிய விசையினால் இழுக்கப்படும் போது அவ்விசையின் பெருமனை நியூட்டன் வித்தராசின் வாசிப்பிலிருந்து அறிதல். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மரக்குற்றி இயங்கவில்லை. எனவே மரக்குற்றி இயங்காதபடியால் அந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகின்ற உராய்வு விசையை நாங்கள் நிலையியல் உராய்வு விசை என அழைக்கப்படும். இவ்விசை மரக்குற்றியை இயங்க வைப்பதற்கு போதுமானதாக அல்ல. அதே நேரத்தில் விசையை படிப்படியாக நாங்கள் கூட்டிக் கொண்டு மரக்குற்றியை இழுக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்தில் அது மட்டு என்பது இயங்க ஆரம்பிக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த விசையை நாங்கள் எல்லை உராய்வு விசை என குறிப்பிடப்பட முடியும். தொடர்ச்சியாக நாங்கள் விசையை கூட்டும் போது பொருள் இயங்கும். அந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படுகின்ற விசையை நாங்கள் இயக்கவியல் உராய்வு விசை என அழைக்கப்படும். எனவே நாங்கள் 3 உராய்வு விசை அவதானிக்கின்றோம். ஒன்று பொருள், அதாவது நாங்கள் விசையை பிரயோகித்தும் பொருள் இயங்கவில்லை, அந்த நேரத்தில் தொழிற்படுகிற உராய்வு விசையை நாங்கள் நிலையியல் உராய்வு விசை என்றும். அந்த பொருள் மட்டா இயங்குது, அந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படுற உராய்வு விசையை நாங்கள் எல்லை உராய்வு விசை என்றும். பொருள் இயங்கும் போது அந்த இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படுற விசையை நாங்கள் இயக்கவியல் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். எனவே நாங்கள் அந்த 3 விசைகளை நாங்கள் இங்கு ஒரு வரைவு பயன்படுத்தி இங்கு தரப்பட்டுள்ளது. இந்த வரைவு உங்களுக்கு வினாத்தாளிலும் வினவப்பட்ட ஒரு வரைவாக காணப்படுகிறது. கடந்த கால வினாத்தாளில் ஒரு வினவப்பட்ட வினாக்களில் வந்த ஒரு வரைவு இங்கு தரப்பட்டுள்ளது. இங்கு எக்ஸ் அச்சில் பிரயோகிக்கப்படுகின்ற விசை குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் y அச்சில் உராய்வு விசை குறிக்கப்படுகிறது. அதாவது நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசையை அதிகரிக்க உராய்வு விசையும் அதிகரித்துக் கொண்டிருக்குமாயின் அந்த உராய்வு விசையை நாங்கள் நிலையியல் உராய்வு விசை என குறிப்பிடப்படும். அதாவது அந்த பொருள் நாங்கள் பொருளுக்கு விசையை பிரயோகித்தும் அந்த பொருள் இயங்காது காணப்படுமாயின் அந்த நிலையில தொழிற்படுகிற உராய்வு விசை நிலையியல் உராய்வு விசையாக காணப்படும். எனவே நாங்கள் விசையை அதிகரித்து கொண்டு வருகின்றோம். அதே நேரத்தில் உராய்வு விசையும் அதற்கு சமனாக அதிகரித்துக் கொண்டிருக்கும்.
ஒரு நிலையில் இந்த நிலையில் வரப்படும் போது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொருள் மட்டுமட்டாக இயங்க முற்படும். அந்த நேரத்தில் தொழிற்படுகின்ற உராய் விசை நாங்கள் எல்லை உராய் விசை என குறிப்பிடப்படும். அந்த நேரத்தில் தொழிற்படுகின்ற விசை எல்லை உராய் விசை. பின்னர் இயங்கும் போது அந்த பொருள் இயங்கும் போது அந்த இயக்கவியல் உராய் விசை தொழிற்படும். அந்த இயக்கவியல் உராய் விசை எல்லை உராய் விசையை விட சற்று குறைவாகவே காணப்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வினாக்கள் வினவப்பட்டுள்ளது. எனவே அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இப்போது பார்ப்போம். எனவே நாங்கள் மூன்று நிலை காட்டப்படுகிறது. ஒன்று நிலையியல் உராய் விசை, அடுத்து எல்லை உராய் விசை, அடுத்தது இயக்கவியல் உராய் விசை. அதன் அடிப்படையாக நாங்கள் இதிலிருந்து 2 விடயங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது எல்லை உராய் விசை தங்கி இருக்கிற காரணிகள், எல்லை உராய் விசை என்னென்ன காரணிகளில் தங்கி இருக்கின்றது. பிரதானமாக எல்லை உராய் விசை 2 காரணிகளில் தங்கி இருக்கின்றது. ஒன்று பொருளின் தொடுகை மேற்பரப்பின் இயல்பு, அதாவது கரடு முரடானது அல்லது அழுத்தமானது, அந்த இயல்பில் தங்கி இருக்கின்றது. மற்றியது செவ்வன் மறுதாக்கத்தில் தங்கியுள்ளது. இது எல்லை உராய் விசை தங்கி இருக்கின்ற காரணி. ஒன்று தொடுகை மேற்பரப்பின் இயல்பு, அல்லது இயல்பு என்பது அங்கு கரடு முரடான தன்மை அல்லது அழுத்தமான தன்மை, அல்லது அழுத்தமானது அழுத்தமற்றது. மேற்பரப்புகள் அழுத்தமானதாக இருக்கலாம் அல்லது அழுத்தமற்றதாக இருக்கலாம். மற்றியது செவ்வன் மறுதாக்கத்தில் தங்கியிருக்கின்றது. அதே நேரத்தில் எல்லை உராய் விசை தங்கி இராத காரணியாக தொடுகை மேற்பரப்பின் பரப்பளவில் தங்கி இல்லை. தொடுகை மேற்பரப்பின் பரப்பளவில் எல்லை உராய் விசை தங்கி இல்லை. எனவே இங்கு வடிவாக தரப்பட்டுள்ளது, எல்லை உராய் விசை தங்கியிருக்கும் காரணிகளாக தொடுகை பரப்புகளின் இயல்பு, அதாவது கரடானது அல்லது அழுத்தமானது, அதே நேரத்தில் செவ்வன் மறுதாக்கத்தில் தங்கி இருக்கின்றது. எல்லை உராய் விசை தங்கிராத காரணியாக தொடுகை பரப்புகளின் பரப்பளவு. இந்த பல்தேர்வு வினாக்களில் அடிக்கடி வினவப்படுகின்ற வினாக்கள் எதில் தங்கியுள்ளது எதில் தங்கி இல்லை என்பதை பற்றி வினவப்படுகிறது. இனி நாங்கள் அவதானிக்க இருப்பது, அதே நேரத்தில் அதாவது எல்லை உராய் விசையில் தொடுகை மேற்பரப்புகளின் பரப்பளவில் மேற்பரப்புகளின் தன்மையில் செல்வாக்கு செலுத்துகிற விடயங்கள் காணப்படுகிறது. இங்கு 2 மேற்பரப்பு தரப்பட்டிருக்கிறது. ஒன்று அழுத்தமான மேற்பரப்பு, மற்றது அழுத்தமற்ற மேற்பரப்பு. அழுத்தமான மேற்பரப்பை நாங்கள் அழுத்தமான மேற்பரப்பின் மீது ஒரு மரக்குற்றியை வைத்து இழுக்கப்படும் போது இங்கு அவதானிக்கையில் 5 நியூட்டன் விசை வழங்கி அதை மட்டுமட்டாக இழுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கரடான மேற்பரப்பில் அதே மரக்குற்றியை வைத்து நாங்கள் இழுக்கப்படும் போது அங்கு 8 நியூட்டன் விசை வழங்கப்படுகிறது. இதிலிருந்து நாங்கள் அறியக்கூடியது, அழுத்தமான மேற்பரப்பில் அங்கு குறைவான விசையும் கரடுமுரடான மேற்பரப்பில் கூடிய விசையும் வழங்கப்படுகிறது. எனவே அழுத்தமற்ற மேற்பரப்பில் அங்கு உராய் விசை கூடவாக தொழிற்பட்டுள்ளது. இதிலிருந்து நாங்கள் குறிப்பிட முடியும், எல்லை உராய்வு விசை அதனுடைய மேற்பரப்பின் தன்மையில் தங்கியுள்ளது என குறிப்பிடப்பட முடியும். மேலும் சில விடயங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் கலந்துரையாட இருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு காபோது சாதனதர பரீட்சைக்கு வந்த வினாக்களை நாங்கள் அறிய இருக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் கொழும்பு இந்து கல்லூரி விஞ்ஞான பாட ஆசிரியர் பரமசிவம் சிவசுதன். நன்றி, வணக்கம்.